ஹாய் ஹலோ வணக்கம். இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. இது நம்ம கட்டிங் கிடையாது. வேறு ஒருத்தவங்க அவங்க வந்து ரிலேட்டிவ் கட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன கட்டிங் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தம் நம்ம 3 பீஸ் இருக்குது. 3 பீஸு வெறும் பேண்ட்டு மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க, டாப்பு கட் பண்ணல. அதனால் டாப் எல்லாமே வந்து ஒன்று வந்து ஸ்கேலப் டிசைனு, ஒன்று வி நெக்லேயே வந்து டிசைன் ப்ளவுஸு டிசைன் வரும் சுடிக்கு, இன்னொன்று பால் வச்ச மாதிரி மாடல் கேட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஒர்க் வந்து அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணாமலே இந்த துணி வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து எந்த மெத்தடில் கட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ கேப் விட்ருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இதை பார்த்து இது பண்ணும்போது நம்ம மெத்தட், இப்போ நான் ஒரு மாதிரி கட் பண்ணுவேன், வேறு ஒருத்தவங்க ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெத்தடுக்கு இது இருக்குமா சொல்லுங்கள்? இன்னொன்று நம்ம தைக்கும் போது இப்போ இன்னொருத்தவங்க அதனால் ஒரு கடையில் ஒர்க் பண்ணும்போது கட்டிங் பண்ணி கொடுத்தா அவங்க மெத்தடு கற்றுக்கிறதுக்கே, அதை நம்ம பிடிச்சி நம்ம கற்றுக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு வாரம் ஆகிடும். அவங்க எந்த மெத்தடில் கொடுக்குறாங்க, அவங்க எந்த மெத்தடில் கட்டிங் பண்ணுறாங்க, அர்க்காத்து எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம மைண்ட் செட்டுக்கு பண்ணி நம்ம அவங்க ஸ்பீடுக்கு அதை கொடுக்கறதுக்கே நமக்கு லேட் ஆகும். இப்போ இது இவங்க எந்த அர்க்காத்துமே கொடுக்கலங்க. இங்கே பாருங்கள், இடுப்புக்கு லைட்டாக அர்க்காத்து கொடுத்துருக்காங்க, கீழே பாட்டமுக்கு கொடுத்துக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடுக்கு வந்து நான் எவ்வளோ பிடிக்கிறதுன்னு தெரியல. என்னென்னா அளவு பேண்ட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இந்த இதை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை மாதிரி கொடுத்த அனுபவம், தச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி இதை மாதிரி டைலருங்களுக்கு நீங்கள் கட்டிங் பண்ணதை தயவுசெய்து வாங்காதீங்க. இது எனக்கும் ஒரு புது அனுபவம் தான். நானும் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். நீங்களும் வந்து வாங்காதீங்க.